வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது எங்களோட புது ஷோ சூப்பர் சண்டே. நான் அக்ஷதா நந்தகோபால். என்னோட இந்த 1 hour ப்ராட்காஸ்ட்ல சென்னையிலிருந்து பிரமோத் மாதவும் அனகா கேஷவும் கூட ஜாயின் பண்ண போறாங்க. ஆஸ் ஆல்வேஸ் நம்ம டெய்லி தமிழ்நாடுல நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வருவோம். இன்னைக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு வைரல் வீடியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு சென்னையில் 300 பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் புது பஸ்ஸில் ஒரு ஸ்மால் டிரைவ்க்கு கூட போனாங்க. அந்த ஃபுட்டேஜ் உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இருக்குது. ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க விஜய் அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறாங்க அந்த ரைடில் பஸ்க்குள்ளே. இன்னொரு வீடியோ கூட இருக்குது, அது கூட வைரல் போயிடுச்சு, அது கூட காமிக்கிறோம். விஜய் பஸ் கண்டக்டரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு டிரைவருக்கு ஹலோ சொல்கிறாங்க. எல்லாரும் ஆப்வியஸ்லி பிக் ஃபேன், ஸ்டார் ஸ்ட்ரக் இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நியூ பஸ்ஸில் முதலமைச்சர் உள்ளே போயிட்டு எல்லாரும் க்ரீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்க்கலாம். இது கூட வைரல் ஆயிடுச்சு. இதில் முதலமைச்சர் டிக்கெட் வாங்கிட்டு கண்டக்டருக்கு உட்காரத்துக்கு சொல்கிறாங்க. இந்த 3 வீடியோ இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சென்னையில். இதாகும் சூப்பர் ஸ்டார் சிஎம் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபுட்டேஜ், எல்லா கிளிப், எல்லா வீடியோ வைரல் ஆகிடும். இது இன்னைக்கு ஆச்சு. சென்னையில் 300 பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணாங்க. சரி, பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம். இப்போ முதலமைச்சர் விஜய் முந்தா நேற்று அசெம்பிளியில் ஒரு குட்டி கதை சொன்னாங்க, உங்கள் அப்பா எங்கன்னு. இன்னைக்கு டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயோட கருத்துக்களுக்கு பதில் கொடுத்தாங்க. அவர் நான் மக்களோடு தான் இருக்கேன்னு சொல்லி அது ஒரு மெசேஜில் உறுதியாக கொடுத்தாங்க. பிரமோத் மாதவோட ரிப்போர்ட் பாருங்க ஃபர்ஸ்ட். ஒரு அரசியல் ரீதியான கேள்விக்கு இன்னொரு அரசியல் ரீதியான பதில் கொடுக்கிற தருணம் மாதிரி இப்ப தனி மனித தாக்குதல் என்பது தமிழகத்துல மிக மிக அதிகமாகிவிட்டது. அதுவும் தற்சமயம் தமிழகத்துல மிகவும் சர்ச்சைக்காக உள்ளான ஒரு கேள்வி என்னன்னா, உங்க அப்பா எங்க, உங்க அப்பாவை காணோம். இந்த கேள்வியை திமுகக்கு பதில் கொடுக்கறதா சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில் அந்த கேள்வியை கேட்டார். அது ஒரு குட்டி கதைன்ற பேர்ல கேட்டார். ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். திமுகன்னு டேட்டா அவர் சொல்லலை, நேரடியாக சொல்லாட்டியும் அது யாரை குறிச்சுது அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் கொடுக்கறதா சொல்லிட்டு அவரும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது உங்கள் அப்பாவை காணோன்னு இங்கே கேட்குறாங்க, ஆனால் அங்கே ஒரு இடத்துல ஒரு மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் அவங்க புருஷனை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க இது கொண்டு வராங்க. இதோட இந்த சர்ச்சை நிற்கலை. இதுக்குள்ள த்ரிஷாவை இழுத்துட்டு வந்தாங்க, சஞ்சய் என்ற முதலமைச்சரோட பையனை இழுத்துட்டு வந்து ரொம்பவுமே ஒரு கடினமான ஒரு சில செயல்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் இன்னைக்கு அந்த அப்பாவே பதில் சொல்லிட்டார். அவர் தான் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான MK ஸ்டாலின். அவர் முதலமைச்சருக்கு பதில் சொல்கிறதா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எங்கேயும் என்னை தேடாதீங்க, நான் மக்களுடைய மனசில் தான் இருக்கேன். என்னுடைய திட்டங்கள், மகளிர் உரிமை திட்டம், அந்த மாதிரி இருக்கிற பல திட்டங்களில் நான் என் கையெழுத்தை போட்டிருக்கேன். அந்த கையெழுத்தும் அந்த திட்டங்களும் செயல்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு இன்னொரு படி மேலே போய் பதில் சொல்கிறார். இதை இங்கிலீஷில் மெஷர்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்ட கேள்விக்கான பதிலாக கொடுத்துருக்காரே தவிர இந்த மாதிரி தனி மனித தாக்குதலுக்குள்ள அவர் போல, அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து இருக்கிறான். அது சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன். எங்கேயும் தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர்.
இதனுடைய சில விஷயங்களை சேர்த்து சொல்ல பார்க்குறாரு. அதுதான் ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம், அதுதான் கூட்டணி தர்மம். திமுகவில் இருந்த பல கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேக்காக்கு போயிருச்சு. ஆரம்பத்தில் அது சிபிஎம், சிபிஐஎம், அப்புறமா விசிகே, அப்புறம் ஐயுஎம்எல். இதுக்கும் ஒரு பதிலை கொடுக்குறாரு. அந்த பதில் தான், என்னுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி போல நானும் கூட்டணியை பாதுகாத்து வைப்பேன். ஆனால் கூட்டணியில் இருக்கிற கட்சி வெளியே செல்லணும்னு நினச்சிட்டாங்கன்னா நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதோட நிப்பாட்டாம அடுத்த வார்த்தை தான் மிக மிக முக்கியமான ஒரு லைன் சொல்கிறாரு. அதுதான், இப்போது மக்கள் கூட்டணி வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் பரிசீலிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனாதான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விட மாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் திமுகவுடைய ஒரு மூத்த தலைவரான கே.என். நேரு புதுசாக ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்காரு. அதுதான் அவருடைய தற்போதைய கருத்து. அதாவது மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் கூடிய விரைவில் சட்டசபைக்குள்ள நுழைது மட்டும் இல்லை, ஹீ வில் டேக் சார்ஜ், அதாவது பொறுப்பேற்றுக் கொள்வார்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன எம்எல்ஏ ஆக போகிறாரா இல்லை சிஎம் ஆக போகிறாருன்றலாம் அதுக்கு ஒரு பதில் சொல்லலை. இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து இப்போ மீண்டும் விவாத பொருளாகிறதுக்கு காரணம் என்னென்னா, தமிழகத்தில் 6 தொகுதிகளில் பைபால்ஸ் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 6 மாதத்தில் நடக்கலாம், 8 மாதத்தில் நடக்கலாம். ஸோ அதில் மு.க. ஸ்டாலின் இப்போ கண்டெஸ்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற கேள்வியும் இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணும், அதுதான் சீக்கிரமே வந்துடுவார் உள்ள, அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கம்முன்னு தான் கட்சிக்காரன் தான், நேற்று இப்படி பேசினாமா அதுலேருந்து கிளம்பி உட்காண்டான். எல்லா ஆளுகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரருக்கு மேலே இதை விட்டுட்டு தேடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. ஸோ அதான் ஃபுல் ஸ்டோரி. 2 சைடு ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாங்க முந்தானேத்து அசெம்பிளியில், அதுக்கப்புறம் இப்போ திமுகவோட தலைவர் ஸ்டாலின் ரெஸ்பான்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நம்மோடு சேர்ந்து இருக்கிறார் துரை தமிழ்செல்வன், டிஎம்கேயோட, எஸ் முரளிதரன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், டிவிகேயோட சப்போர்ட்டர், தேவா இக்னேஷியஸ் சிறில் கூட. தேவா, உங்களோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஜய் வர்சஸ் ஸ்டாலின் ஃபேஸ் ஆஃப்ல யார் ஜெயிக்கிறாங்க? தனிநபர் தாக்குதல்ங்கிறது உலக அளவுல இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுக்கும் புதுசு கிடையாது, திமுகவிற்கு பர்டிகுலரா அது புதுசு கிடையாது. அதுவும் கலைஞர் அவர்கள் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடுமையான விமர்சனங்களை, காமராஜராக இருக்கட்டும், அதற்கடுத்து எம்ஜிஆராக இருக்கட்டும், அதற்கடுத்து ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எல்லார் மீதான விமர்சனங்களையும் எந்த அளவுக்கு கடுமையாக வைத்திருந்தது அப்படிங்கிறது வரலாறு. தனிநபர் விமர்சனங்கள்ல அதிகமா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது திமுக தரப்புல இருந்து எடுத்துக்கலாம். அதாவது பொதுவா இருக்கக்கூடிய கட்சிகள்ல மற்ற கட்சி தலைவர்களும் தனிநபர் விமர்சனங்களை வைத்திருந்தாலும் அது திமுக பக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது, ரொம்ப காட்டமாகவும் இதுவரை இருந்திருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரு. அதுக்கு முன்னாடி அறிக்கைகள் வாயிலாக திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்திருக்கிறார். அதுவும் குறிப்பா திமுகவை தான் அதிகமா எதிர்த்திருக்கிறாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 எதிரிகளை சொன்னாலும் திமுகவை மட்டுமே அவர் கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. பாஜகவை மிக குறைந்த அளவுல எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. அதிமுகவை அவர் விமர்சனங்களே வைக்கலன்னு சொல்லலாம். ஆனா இந்த பிரச்சாரங்கள் போதெல்லாம் அவர் தனிநபர் விமர்சனங்களை முன் வைக்கல. குறிப்பா ஆட்சி சார்ந்த விமர்சனங்களை தான் வச்சாரு. அதுவும் குறிப்பா திமுகவை சொல்லும் போது என்னன்னா, அது ஒரு குடும்பம் ஒரு தீய சக்தியாக இருக்கிறது, ஊழலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த குடும்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் அரசியல கடந்த குடும்பத்தை அவர் சொல்லல, அரசியல் இருக்கக்கூடிய குடும்பத்தினரை தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கலைஞர் இருந்தார், கலைஞருக்கு அப்புறம் அவர் மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஆனா இந்த இதுல பார்க்கும்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இதற்கு முன்பாக மறைந்த தலைவர்கள் பத்தின விமர்சனங்களை எதுலையுமே முன்வைக்கல. அது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா கலைஞர் அவர்களை பத்தின விமர்சனங்களை அவர் எந்த சூழலையும் முன்வைக்கல. ஆனா தேவா, நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, அந்த நரேட்டிவ் உதயநிதி வர்சஸ் விஜயா இருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் வர்சஸ் விஜய் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் நான் கேட்டேன்.
இந்த விமர்சன பொறுத்தவரையில அவரு ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு இருக்குங்கிறாரு. ஒரு குடும்பத்தின் பிடியில்ங்கும் போது அவர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார், அவரது மகன் துணை முதலமைச்சராக இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில திமுக தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது போக 25 அணிகளுடைய செயலாளர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் உதயநிதி. அதாவது 2ஆம் கட்டம் இல்லாமல் அதற்கு ஒரு 3ஆம் கட்ட நிலைப்பாட்டுல தான் ஒரு நிலையில தான் அவர் கட்சியில இருக்கிறார், பதவி அடிப்படையில. ஆனா ஆட்சியில அவருக்கு 2வது இடம் 3வது இடம் கொடுக்கப்படுது. 2வதாக துரைமுருகன் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு அடுத்த இடம் கொடுத்து துணை முதலமைச்சராக உட்கார வைக்கப்படுகிறார். அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய ஆதிக்கம் கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் இருக்குங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில தான் ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி இருக்கிறது, அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அப்படின்னு அவர் குடும்பம் சார்ந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த விமர்சனத்தை தான் வைத்தார். அவர்களை தாண்டி எந்த குடும்பத்தினரை பத்தியும் விஜய் தனது பிரச்சாரத்தின் போது அவர் முன்வைக்கவே இல்லை, அது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில தான் சட்டமன்றத்திலையும் அவர் பேசுறாரு. சட்டமன்றத்துல இல்லாத நபர்களை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு 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 பொதுப்படையான ஒரு கருத்தா இருந்தாலும், சிவசங்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் சட்டமன்றத்துல அட்லிய பத்தி பேசுறாரு. அட்லி அந்த சட்டமன்றத்திலே இல்ல, அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல. அட்லிய முதலமைச்சர் விஜய் அவர்களோடு தொடர்பு படுத்தி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். முந்தா நேத்து விஜய் அப்போ அந்த குட்டி கதை சொன்னாங்கல்ல அசெம்பிளில, அதுக்கப்புறம் திமுக எல்லாரும் சொன்னாங்க இது பர்சனல் அட்டாக்னு. துரை தமிழ்செல்வன், இதுல என்ன பர்சனல் அட்டாக் இருக்கு சார்? அவங்க ஸ்டேட்டட் ஃபேக்ட் தானே, ஸ்டாலின் அசெம்பிளில இல்ல அதனாலதான் அது சொன்னாங்க, உங்க அப்பா எங்கன்னு. தேவா ஒரு 4 நாள் முன்னாடி இங்க இருந்தாரு, இப்பதான் அங்க போயிருக்காரு. அதனால முதல்ல தேவாவுக்கு வாழ்த்து சொல்றேன். அதை தாண்டிட்டு சட்டசபையில இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறது மரபு இல்ல, அதெல்லாம் சரி. அவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சியின் தலைவர், அவரை நையாண்டி பண்ற விதமா ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க உடல் மொழியில உங்க அப்பா இங்கதானே இருந்தாரு காணோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது. அதே நாங்க கேட்டோம்னா என்ன இருக்கு, அது கொஞ்சம் ஃபில்மியா பண்ணாங்க அவ்வளவுதான். ஃபில்மியா பண்ற இடம் இல்லைங்க, அது இட்ஸ் நாட் எ ஃபில்ம். என்ன ஆஃபென்சிவ், என்ன ஆஃபெண்ட் பண்றதுக்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களா? இல்ல அதான் இங்க எல்லாமே ஃபில்மியா இருக்கு, அதான் பிரச்சனை. இங்க இப்ப இன்னைக்கு பேருந்துகள் தொடக்க விழாவுக்கு போறாரு முதலமைச்சர், அதுல வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. இது ஃபில்மியா இருக்குன்னு நீங்க அதை அட்ரஸ் பண்றீங்க, அதை பெருமையா நினைக்கிறீங்க. அது இல்லைங்க, இது அதுக்கான இடம் இல்ல. நீங்க போறது ஒரு பேருந்து துவக்க விழாவுக்கு, அதை ஜனரஞ்சகமா நீங்க காமிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதுல உங்களோட சினிமா தனத்தை தான் முன்வைக்கிறீங்களே தவிர திட்டம் சார்ந்து என்ன பேசிருக்கீங்க? ஏதாவது ஒரு பேருந்துகள் 300 பேருந்து வெளியிடுறீங்க, ஒரு கூட்டம் போட்டு இந்த பேருந்துகள் எந்த இடத்துல இருந்து எங்க போகுது, என்ன பட்ஜெட்ல அந்த பேருந்துகள் இயக்கப்படுது, இதனால மக்கள் எவ்வளவு மக்கள் பலனடைவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது போன்ற கருத்துக்கள் சொல்றதா ஒரு முதலமைச்சரோட வேலை. வீடியோ எடுத்து போல அது பேசினாங்க இல்ல முந்தானேத்து அசெம்பிளில பாத்தீங்கன்னா, விவசாயிகள் பத்தி பேசினாங்க, லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசினாங்க. இன்னைக்கு பேருந்துகளுக்கு சொல்றேன் நான், அவர் பேசத்தான் செய்யறாரு. அப்புறம் பேசுன்னா நான் பேசினா அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டு பாடக்கூடாதுன்னு தெரியும். நாங்க என்ன பாடு நான் கேட்கிறோம். உங்களை பேசுறது உங்களோட சொந்த கருத்து பேசுறதுக்கு இல்ல, சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுக்கு இங்க யாரும் இல்ல. முதலமைச்சர் அதை பத்தி அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னு கேட்டா என்ன பேசுன்னு சொல்றாங்க. ஆமா, உங்களதான் பேசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை அவ்வளவு இருக்கு. ஒரு நாளைக்கு 10 வன்புணர்வுகள் நடக்குது, ஒரு நாளைக்கு 10 கொலைகள் நடக்குது, 8 வன்புணர்வுகள், பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது. இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற முதலமைச்சர் பதில் பேசுறதுக்கு ரொம்ப தவிக்கிறார். அதாவது இது என்ன பேச சொல்லிட்டாங்க அப்படின்ற ஆதங்கத்துல ஸ்லட்ச் பண்றாரு. அவர் திமுகவை கலாய்க்கிறாராம் அவரு. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க பாலிடிக்ஸ் இல்ல, இதேதான் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் கூட வெளியில போயிட்டு சொன்னாங்க இது பிலிம் செட் மாதிரி இருக்கு, ஒரு டைரக்டர் இருக்காங்க, கொரியோகிராஃபர் இருக்காங்க. அதான் பாலிடிக்ஸ் இல்ல. நீங்க அதாவது மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பெண் குடம் சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது நீங்க என்ன வேணா பேசலாம், உங்களுக்கு அந்த லெவரேஜ் இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நீங்களே இருக்கிறதா நினைச்சுக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க பேசினா அது எப்படி ஒரு சரியா இருக்கும். நாங்க பேசினா ஐயோ பாருங்க திமுக பர்சனல் அட்டாக் பண்ணுது, பாத்தீங்களா திமுக இதான் வேலை, திமுக ஒரு குடும்ப கட்சி, திமுக இதான், திமுக உதயநிதி ஸ்டாலின் 3வது இடத்துல இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கிறவர்களே அது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இங்க இருந்தாரு, செய்யும் பொழுது அதுக்கு உண்டான ஊதியத்தையும் வாங்கினாரு. ஆனால் அப்ப எங்களுக்காக வேலை செய்யும் பொழுது அவருக்கு இதெல்லாம் தோணல. இப்ப அங்க போயிட்டு ஆப்போசிட் டீம்ல உட்காந்து உடனே உதயநிதி ஸ்டாலின் 3வது இடத்துல இருந்தார்,
நாங்க அந்த கட்சி எங்களுக்கு பிடிக்கல, அது ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா முன்னாடியே? ஏங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நேரத்துக்கு ஒரு கருத்து பேசக்கூடாதுங்க. இந்த மண்ணுக்கு எது தேவையோ அதை பேச வேண்டும். நாங்க என்ன சொல்றோம், ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சியா இருந்து ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, சட்ட ஒழுங்குக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா ஸ்லட்ஜ் பண்றீங்க நீங்க. அதாவது உங்க அப்பாவே காணும், அதுக்கு பதில் இல்லைங்களே முதலமைச்சரே, இதுக்கு அது பதில் இல்லைங்க, பதில் வேறங்க. என்ன முரளிதரன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்மி ஆயிடுச்சு அசெம்பிளில, அதனால திமுக சொல்றாங்க எங்களோட கேள்வியே பதில் கொடுக்கலையே. அக்ஷிதா, திமுக இதுவரைக்கும் அடி வாங்கினது இல்ல, இப்பதான் வாங்குறாங்க, அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷம் சார் சொன்னாரு, என்ன பேசி முடிச்சிருந்தேன், நான் வந்து குறுக்கிடவே இல்ல, சரி முரளிதரன் போராட்டம் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு முதலமைச்சர் துப்பு இல்ல, அதை விட்டு திமுக அடி வாங்குறது இல்ல. இவரை என்ன சினிமாவிலே இருக்கீங்களா நீங்க? திருந்த மாட்டீங்களா? சார் நான் முடிச்சேன், கொஞ்சம் இருங்க. வந்துட்டீங்க ஒரே ஒரு லைன் பேசியிருக்காங்க முரளிதரன் சார். அதான் முதலமைச்சரே ஆயிட்டீங்களே, அதுக்கு மேல என்ன திமுக அடி வாங்கணும்? முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மக்கள் பிரச்சனைக்கு பேச சொல்லுங்க, மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொன்னா திமுக அடி வாங்குனது இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதான் சரி சார், முரளிதரன் சார் பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணட்டும். சினிமாவிலே இருப்பீங்களா சார்? இது ட்ரெய்லர் சார், மெயின் பிக்சரே ஆரம்பிக்கல சார். என்ன ஏதோ கிளைமாக்ஸ்ல போய் வில்லன் அடிக்கிற கதையா சார்? ஒரு லைன் முரளிதரன் சார் பேசுனாங்க, ஒரே லைன் தான் பேசுனாங்க. இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. ரெண்டாவது சொன்னாரு வீடியோ அதாவது பஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல வீடியோ போடுறாருன்னு. கடந்த 5 வருஷம் காலையில மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு விக்க வச்சுக்கிட்டு, புது சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரு வீடியோ போட்டது? மூத்த பத்திரிகையாளர் கேமராமேன் ஆயிட்டாரு. இந்த வீடியோ போட்டதெல்லாம் நீங்க பண்ண சார், நீங்க ஆரம்பிச்சு வச்சது. ரெண்டாவது சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. கடந்த 5 வருஷத்துல அதிகமா சீரழிஞ்சது உங்க ஆட்சியில. அப்ப வந்து உங்க முதலமைச்சர் வந்து யாரையும் திறக்கல, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அவர் ஏதோ கோமால இருக்கிற மாதிரி இருந்தாரு. அது இஷ்டத்துக்கு எல்லா பிரச்சனைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் இருக்கல, இப்ப வந்துட்டு சினிமா பாணியா பண்றீங்க. சினிமா பாணியா தான் பண்ணுவோம் சார். இவர் சூப்பர் ஸ்டாரு. உங்க தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின். அவரும் சினிமா ட்ரை பண்ணாரு, கிடைக்கவே இல்லை, அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்து வந்து இவர் உதயநிதி வந்தாரு, உதயநிதியை யாருமே ஏத்துக்கல. என்ன தப்பு? உண்மையதான் சொல்றேன். உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது சார், உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. உதயநிதி ஃபெயில்ட் ஆக்டர், ஸ்டாலின் ஃபெயில்ட் ஆக்டர், கருணாநிதி ஒரு ஃபெயில்ட் ரைட்டர், இதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆமா, அவர் சினிமா தான் பண்ணுவாரு, அவனு ஒத்துக்கிறதுக்கு பேர் ஒரு வேதாந்தத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க சார், நீங்க தோத்து போயிட்டீங்க சார். மேடை போட்டு பேசுற பேச்சுதான் இதெல்லாம். கூப்பிட வச்சுட்டாங்க 5 வருஷம் செஞ்ச அட்டூழியத்துக்கு மக்கள் உங்களை கூப்பிட வச்சுட்டாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப புண்ணியம் இல்ல சார், அடுத்த வாட்டி ஜெயிக்க வச்சு பாருங்க. இப்ப இடைத்தேர்தல் வருது, அதுல ஜெயிக்க வச்சு பாருங்க. நான் பேசுறேன் சார், நீங்க உங்களுக்கு 200 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஓகே சார் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சொல்லுங்க, இப்ப என்ன சரி அந்த ஓகே சரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க முரளிதரன் சார், உங்க ரெஸ்பான்ஸ். இங்க பாருங்க, என்சிஆர் டேட்டால முதலமைச்சருக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் காது கேட்கலன்றீங்க. என்சிஆர் டேட்டால தமிழ்நாடுன்ற பேரு அப்ப இல்லன்னு சுட்டி காட்டிட்டே இருந்தோம், சரியா? இந்த 40 நாள்ல ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா 10 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா 10. எந்த என்சிஆர்பி டேட்டா காமிச்சீங்க? எந்த என்சிஆர்பி டேட்டா காமிச்சீங்க? 2022 காமிச்சீங்க, 2024 எடுத்து பாருங்க, சிரிக்குது. போக்சோல நீங்க நம்பர் 1, நாய் கடியில நீங்க நம்பர் 1. 1008 பிரச்சனை நாட்டுல. சின்ன பெண்கள் வந்து வெளியே போக முடியல. ஒரே ஒரு நிமிஷம் முரளிதரன் சார், ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கட்டும். தமிழ்செல்வன் சார், உங்க கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட். அதாவதுங்க, என்சிஆர்பி டேட்டால 2023 வரையிலும் ஒன்றிய அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்சிஆர்பி டேட்டால தமிழ்நாடுன்ற பேரே இல்லை. நாங்க அடியா கலந்து அடிச்சுக்கிட்டோம். ஏப்பா இல்லையாப்பா, தமிழ்நாடுன்ற பேரே இல்லப்பா. நீங்க அது இல்லாம பெண்கள் பாதுகாப்பாக வாழ்றதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட 125 நகரங்கள்ல தமிழ்நாடோட நகரங்கள் வந்து 9 நகரங்கள் இருக்கு அப்படின்னு அடியா அடிச்சுக்கிட்டோம். அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? இல்ல திமுக போய் சொல்லுது. திமுக வந்து இப்ப சொன்னீங்களா, திமுக வந்து முதலமைச்சர் தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப இருக்க முதலமைச்சர் வண்டி ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, பஸ்ல போய் ரீல் போடுறாரு. இதெல்லாம் முதலமைச்சரோட வேலை. அதெல்லாம் அவங்க இன்னைக்கு அவங்க அங்க போயிட்டு பஸ் லான்ச் பண்றாங்க, அதனால பஸ்ல உட்கார்றாங்க.
அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? மேடம் ஸ்டாலின் சார் கூட இந்த மாதிரி வீடியோஸ் வைப் வித் எம்கேஎஸ் இதெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி தானே சார்? அக்ஷிதா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே? அக்ஷிதா நான் பதில் சொல்றேன், அவர் அமைதியா இருக்கணும். ஓகே, சரி, நடுவுல குறுக்கிடாதீங்க சார். இது சட்டமன்றம் கிடையாது. உங்க உதயநிதி மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஒரு நம்பர், நீங்க 2022 டேட்டா வச்சுக்கிட்டு என்சிஆர் பில் நாங்க சுத்தமா இருக்கணும். 2024 டேட்டா பாத்தீங்களா? அதுல சார் முரளிதரன் சார் பேச விடுங்க சார். போக்சோல நீங்க நம்பர் 1 சார். போக்சோல நீங்க நம்பர் 1 சார். மறக்க முடியாத உண்மை சார். போக்சோல 2024 டேட்டால நீங்க நம்பர் 1. 2024 சார் நான் ட்வீட்ல நான் எடுத்து முரளிதரன் சார் ஆன்சர் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ண விடுங்க. முரளிதரன் சார் பேசுங்க. போக்சோல நீங்க நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் தமிழ்நாட்டுல ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல நம்பர் 1. நாய்க்கடியில நீங்க நம்பர் 1. எதுக்கு எடுத்தாலும் யூபியை பாருங்க. யூபியில ஜனத்தொகை வந்து 23 கோடி, தமிழ்நாட்டுல 8 கோடி. 8 கோடி இருந்துட்டு நீங்க நம்பர் 1 23 கோடி இருந்தா என்ன ஆகும் உங்க நாடு? யோசிச்சு பாருங்க. இந்த 5 வருஷம் இதுதான் சார் பண்ணீங்க, வேற எதுவுமே பண்ணல. கஞ்சா மெத்து ஒவ்வொரு சிறு கிராமத்துக்கு எப்படி போச்சு? உங்க அயலக அணி தலைவர் இருக்காங்க, யார்? ஜாஃபர் சாதிக் யார் சார்? சார் சும்மா கத்திட்டு சார். ஜாஃபர் சாதிக் யார் சார்? ஜாஃபர் சாதிக் யார் சார்? அவர்தான் வந்து ஜாஃபர் சாதிக் யார் சார்? கண்ட்ரோல் பண்றாங்க. நீங்க முதல்ல ஜாஃபர் சாதிக் பத்தி பேசுங்க. ஜாஃபர் சாதிக் தான் உங்க தோளோட தோள் ஒன்றி. ஜாஃபர் சாதிக், ஜான் முட்டை இதெல்லாம் பேர் சொல்றான். இதெல்லாம் பேர் சொல்றான் முரளிதரன் சார். ஆனா அல்டிமேட்லி முரளிதரன் சார், இப்போ அதனாலதான் திமுக பவர்ல இல்ல, அதனாலதான் தவிக பவர்ல இருக்காங்க. அதனால கேள்வி உங்ககிட்ட தான் வரும்ல, லா அண்ட் ஆர்டர் பத்தி இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு. அக்ஷிதா, லா அண்ட் ஆர்டர் சுனாசி கேம் டு பவர் வந்த உடனே பெண்கள் சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒன்னு அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காவல்துறை வந்து கிட்டத்தட்ட ஏவல் துறையா இருந்துச்சு. ஏவல் துறை மீன்ஸ் என்னது? யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டானா திமுகவை, அவன் மேல எஃப்ஐஆர் போடு. கொஞ்சம் அதிகம் பேசிட்டானா குண்டாஸ் போடு. அதிக அளவில் தமிழ்நாடு குண்டாஸ் போடப்பட்டது 2024-25 தான். இதெல்லாம் தான் ரீசன். சோ காவல்துறை வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யல. காவல்துறை வந்து தங்க கூட எடுத்து கொடுத்துருக்காங்களா? திருச்சி சூர்யா மேல குண்டாஸ் போட்டீங்க, வரதராஜன், சவுக்கு சங்கர் இவங்க மேல எதுக்கு போட்டீங்க? ஏர்போர்ட் போட்டு எதுக்கு சார் போட்டீங்க? போன அரசாங்கம் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி ஒழுங்கா நடத்தல சார். நீங்க நாசம் பண்ணீங்க, அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் ஆகும். நீங்க 5 வருஷம் கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு அரசாங்கம் திருப்பி நீங்க பேசுறது நீங்க இல்லையா சார்? இப்போ தமிழ்செல்வன் சார் நீங்க பேசுங்க. தமிழ்செல்வன் சார் நீங்க பேசுங்க. ஏன்னா கேள்வி இது வரும்ல சார். சரி, 1 மாசத்துக்கு டிவிக்கே இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு எவ்வளவு கிரைம் இருந்துச்சு, எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு? 35% கட்சி நிதி எதுக்கு வாங்கினாங்க? கமிஷன்ஸ் ஃபார் பார்ட்டி எதுக்கு வாங்கினாங்க? ஒவ்வொரு டெண்டர்லயும் 11% கட்சி ஃபண்ட் பத்தி பாத்திருக்கோம். அசெம்பிளில என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். இல்ல நான் சொல்றேன், அதாவதுங்க போன அரசாங்கத்துல நடந்த தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அது தவறே இல்ல. முதல்ல அதெல்லாம் நீங்க வந்து போன அரசாங்கத்துல நடந்த தவறெல்லாம் சுட்டி காமிச்சு மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணாததா, போன அரசாங்கத்துல இல்லாததா, போன அரசாங்கத்துல இருந்ததா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு புது கவர்மெண்ட்? அது போன கவர்மெண்ட் எடுத்துட்டு போதே, எதுக்கு நீங்க அப்புறம் புதுசா வரீங்க? போன கவர்மெண்ட்டை கை காமிச்சா எல்லாத்தையும் பதில் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இன்னொரு கவர்மெண்ட்? உங்களுக்கு எதுக்கு நீங்க புதுசா ஆட்சிக்கு வரீங்க, கட்சி ஆரம்பிக்கிறீங்க? அதுக்கு எதுக்கு நீங்க பழசே அட்ரஸ் பண்ணுவீங்க, பழசே கை காமிப்பீங்கன்னா எதுக்கு அப்புறம் நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சர் ஆவறீங்க? உங்களுக்கு அது பதில் இருக்கா? ஒண்ணும் இல்ல சார், நீ காலையில இருந்து ரெய்டு நடந்துச்சு. ஏவா வேலூர் உத்தமர் வீட்ல, உத்தமர் வீட்ல நீ காலையில இருந்து ரெய்டு நடந்துச்சு சார். அதுக்கு முன்னாடி நேரு மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் சார்? இவங்களா உத்தமர்களா? சேகர் பாபு வருவாரு. ஒவ்வொரு அமைச்சரும் 5 வருஷம் திருடி இருக்கீங்க. இதெல்லாம் விட மாட்டாங்க. இதெல்லாம் தோண்ட முதல்வர் இதை பத்தி பேச உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏவா வேலு வீட்டுல ரெய்டு நடந்துச்சு காலையில இருந்து. என்ன பண்ணாரா? முதலமைச்சர் யாரு வேணா பேச, நீங்க பேசாத ஜெயலலிதா. ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்செல்வன் சார், ஒரே ஒரு நிமிஷம். முரளிதரன் சார் ஒரே ஒரு நிமிஷம் டைம் அவுட் சார், ஒரே நிமிஷம். எங்களோட ஷோல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கூட போகலாம். அங்க கூட
எனக்கு ஐ ஹாவ் அ சென்ஸ் தட் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்றதுக்குன்னு. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு ரிப்போர்ட் பார்க்கலாம். என்னதுன்னா, முதலமைச்சர் விஜய்க்கு த்ரிஷாவோட பர்த்டே போஸ்ட். திமுக தலைவர்கள் இதில் இருந்து முதலமைச்சர் மீது பல பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். நேற்று ஒரு வைரல் ரீல் பற்றி பேசணும். இப்போ ஒரு சீனியர் திமுக தலைவர்களும் இது பற்றி பேசியிருக்காங்க. அரசியல் இந்த அளவுக்கு கீழே போயிட்டு தாழ்ந்து போகக்கூடாது. முதலமைச்சரை அரசு கொடுப்பு திட்டங்கள் இல்லைன்னா முடிவுகள் மேலே இதெல்லாம் ஓகே. ஆனால் பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது, அட்லீஸ்ட் அதுதான் என்னோட கருத்து, அது பண்ணக்கூடாதுன்னு பிரமோத் மாதவ் இன்னும் விவரம் சொல்லியிருக்கார். மக்கள் சேவை செய்பவர்களுக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் எப்பவுமே இரண்டு வாழ்க்கை, இரண்டு முகம் உண்டு. அதுல அவங்களுடைய தனி மனித வாழ்க்கை என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதையும் அரசியலையும் அவங்க எப்பவுமே யாருமே ஒன்று சேர்க்க மாட்டாங்க. ஆனா தற்போதைய சூழ்நிலையில தமிழகத்துல அது கொஞ்சம் மாறுபட்டு வருது. ஒரு தலைவர் உங்க அப்பா எங்கன்னு கேட்டது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு, இன்னொரு தலைவர் அதுக்கு பதிலா இன்னொருத்தருடைய பொண்டாட்டி புருஷனை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல, இதுக்குள்ள ஒருத்தருடைய மகனை கொண்டு வராங்க, ஒரு நடிகையை கொண்டு வராங்க. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி அரசியல் வேற, தனி மனித வாழ்க்கை வேற, தனி மனித ஒழுக்கம் வேற, அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இதுல முதலமைச்சரை தாக்குறதா நினைச்சிட்டு ஒரு தனிப்பட்ட ஆளை ஒருத்தங்களை இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வராங்க. அதுலேயும் குறிப்பா இன்னும் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உண்டாயிருக்கு. அதுல ஒண்ணுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற திருச்செந்தூர் எம்எல்ஏ சொன்ன ஒரு சில காமெண்ட்ஸ். அவர் என்ன பண்றாரு, 20ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அவரு பேச பார்க்குறாப்புல. அப்படி அதில் பேசும்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி முதலமைச்சர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். காரணம் என்னன்னா, அங்கே அசம்பிளியில் வாயை திறங்க சிஎம், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஒரு பேட்ச் குத்திட்டு வராரு. இதை மேம்படுத்தி பேசுறதா நினைச்சிட்டு அவர் பேசும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, நான் ஒரு வியாபாரி, எனக்கு ஒருத்தர் கடைக்கு வரும்போது அவர் பொருள் வாங்க வராரா இல்லை கடன் கேட்க வராரா அப்படின்றத நான் மூஞ்ச பார்த்தே சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அதுக்கு உதாரணமாக சொல்ல போன அவர் என்னால் முதல்வருடைய மைண்ட் வாய்ஸை ரீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறதா நினச்சிட்டு அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, முதலமைச்சர் அசம்பிளிக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நான் எப்படி இருக்க வேண்டியவன், நான் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டியவனும் நிப்பாட்டியிருக்கலாம். அதையும் தாண்டி நான் வீட்டில் நடிகையோட சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டியவன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். பேசுகின்ற போது அலர் விட்டது மட்டுமல்ல, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டாரு. அவருக்கு ஒண்ணும் வரல, என்னடா நம்மளை கேட்கறதுக்கு இப்படி வந்துட்டாங்களே, நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனதில் நான் வியாபாரி, ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவன் கடன் வாங்க வர்றானா பணத்தோட வர்றானாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிவச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சு. இப்படி தனி மனித தாக்குதல் ஆரம்பிச்சு அதுல ஒரு நடிகையை அவங்க கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் முதலமைச்சருடைய பிறந்த நாளப்போ நடிகை த்ரிஷா முதலமைச்சர் கூட இருக்கிற மாதிரி ஒரு கேக் ஒன்று அவங்க கேக்கு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ புகைப்படத்தை அவங்க இன்ஸ்டால போடுறாங்க. அது இப்போ அரசியல்மயமாக்கப்படுது. அதோட இந்த விஷயம் நிற்கலை. காரைக்குடியில் ஒரு கார்பரேஷன் பிரச்சனை வருது. இப்போ வழக்கமாக தமிழகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, எல்லா கார்பரேஷன் ஆஃபீஸ்லையும் மாநகராட்சியோ அந்த நிர்வாகத்துறை அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னா, அலுவலகத்தில் இப்போ அங்கே அதிகமாக இருக்கவங்க ஆளுங்கட்சி இல்லாமல் திமுக இல்லை அதிமுக மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, திமுக மெம்பர்ஸ் எங்களுக்கு உறுப்பினர்கள் எங்களுக்கு எம்கே ஸ்டாலின் ஃபோட்டோ அங்கே எங்கே, அது ஏன் வைக்கல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது ஒரு பிரச்சனையாகி ஒரு குழப்பமாகி ஒரு சண்டைக்கு அப்புறம் பல இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் எம்கே ஸ்டாலின் ஃபோட்டோ கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் காரைக்குடியில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அலுவலகத்துக்குள்ள எம்கே ஸ்டாலின் ஃபோட்டோ எங்கன்னு அவங்க சண்டை போட, இடையில ஏஐஏடிஎம்கேவை சேர்ந்த
அந்த உறுப்பினர்களும் இபிஎஸோட ஃபோட்டோ வைக்கணும், எடப்பாடி கே பழனிசாமி ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லி அவங்களும் வந்து கூச்சல் போட, இதுக்கு இடையில இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்கே ஸ்டாலின் ஃபோட்டோ, எடப்பாடி ஃபோட்டோ, ஜெயலலிதா ஃபோட்டோ, முதலமைச்சர் விஜய் ஃபோட்டோ வைக்கிறாங்க. ஆனால் மெய்யர் அப்படின்ற ஒரு வார்டு மெம்பர் என்ன பண்ணுறாரு, த்ரிஷா ஃபோட்டோ வைக்கணும்னு அடம் பிடிக்கிறார். நிஜமாவே அடம் பிடிக்கிறார். அடம் பிடிச்சு அவர் சொல்கிறாரு, த்ரிஷா ஃபோட்டோ எந்த விதத்தில் குறைஞ்சது, அவங்க தான் ஆட்சி மாற்றத்துக்கே காரணம் அப்படின்றாங்க. அந்த த்ரிஷான்ற அந்த நடிகை இது எதுலேயுமே சம்மந்தப்படலை. அது அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க அரசியலுக்கு வரணும்னு எதுவும் சொல்லலை. இவங்க இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் உண்டாகும் போது அவங்க பேசலை. ஆனால் தமிழகத்தில் இருக்க தலைவர்கள் முதலமைச்சர் விஜயை தாக்குறதா நினச்சிட்டு, இல்லைனா கேலியும் கிண்டலாக பண்ணுறதா நினச்சிட்டு, அந்த சம்பந்தமே இல்லாத சில ஆட்களை பற்றி அதிகமாக இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தீங்க. துரை தமிழ்செல்வன் சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வர, முதலமைச்சர் உங்க அப்பா எங்கன்னு கேட்டாங்க முந்தா நேத்து அசெம்பிளி. அதுக்கு நீங்க சொன்னீங்க பர்சனல் அட்டாக் இது இந்த மாதிரி சொல்றது. அப்புறம் இது என்ன சார், இது கூட பர்சனல் அட்டாக் தானே, இது ஓகேயா? அதாவதுங்க, பொது வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு மெல்லிய கோடு தான், சரிங்களா? நீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்க பொது வாழ்க்கையோட மிங்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அல்ல ஒரு பொது பர்சன் முதலமைச்சர்ன்றது பொது வாழ்க்கை மிங்கிள் எப்படி ஆச்சு? இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டோட மிங்கிள் ஆச்சு. கம்ப்ளீட் பண்றேன் you will get answer. அதாவது அவர் தனிநபர் இல்ல, ஒரு முதலமைச்சர்ன்றவர் இந்த மாநிலத்தோட அடையாளம், இந்த மாநிலத்தோட சொத்து, இந்த மாநிலத்தோட மாண்பு. அவரோட நண்பரான ஒரு நடிகை வந்து ஒரு போட்டோ போடுறாங்க அப்படின்னா அதை சார்ந்து வர துணை கேள்வி எழுதலாம். அது ஒருத்தரோட பர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். நான் அதை நட்பா தான் எடுத்துக்கிறேன். அது ஒருத்தரோட பர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்படி இல்ல, அவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். ஒரு முதலமைச்சர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர். அவர் இந்த மாநிலத்தின் மாண்பு, இந்த மாநிலத்தின் சொத்து. அவர் யார் கூட இருக்காரு, யார் கூட பழகிறார், என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் மக்கள்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நாங்க திமுக சார்பா அதை யாரும் அட்ரஸ் பண்ணல. அது ஒருத்தரோட பர்செப்ஷன். அந்த ஒருத்தரோட பர்செப்ஷன்ல நான் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அவரோட மனநிலை. அது சொல்றவங்க யாருமே கேள்வி கேட்கல சார். காமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க இல்ல, எங்க கேள்வி எங்க ஃபுல் காமெண்ட்ஸே பாஸ் பண்றாங்க, ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்றாங்க. நான் அதை நட்பா பாக்குறேன். ஆனா இந்த நடிகை, இந்த பர்டிகுலர் நடிகை வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேட்டியில வந்து சொல்லும் பொழுது, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரும் ஒரு முதலமைச்சரோட இருக்காங்க. அதை சார்ந்த ஒரு துணை கேள்வி எழுதலாம். இது நீங்க யாரும் நம்ம இட்டுக்கட்டி பேசல. இது நம்ம யாரும் நம்ம சொந்த கேள்வி நம்ம எழுப்பல. இது அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர்களை வந்து அணுகுறாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு 5 செகண்ட் கிளிப் எடுத்துட்டு, ஏதோ ஒரு 5 செகண்ட் கிளிப், ஏதோ ஒரு இன்டர்வியூ நின்று எடுத்துட்டு இந்த மாதிரி பேசுனீங்க. நான் என்ன சொல்றது சார்? நான் தான் சொல்றேன், நான் அதை நம்பலைங்க. நான் நட்பாவே இருக்கட்டும், நட்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தரோட பர்செப்ஷன், ஒரு மனநிலை, ஒருத்தரோட ஒருத்தரோட மனநிலை வந்து நம்ம திணிக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அது அவரோட மனநிலை, அது அவரோட பார்வை. அந்த பார்வை வந்து இவங்க எப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க. திமுக தான் நானும் இருக்கேன். நான் அது ஒரு நல்ல கௌரவமான நட்பா கருது. அதனால என்னன்னா சார், நீங்க கண்டெம் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்றீங்க ஆனா பெர்செப்ஷன். அதான் ப்ராப்ளம். முரளிதரன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் திமுக என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் மத்தலப் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி தான் ஆகும். விஜய் இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அதனால போட்டோஸ் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அக்ஷிதா, ஒரு விஷயம், முதல்வருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? அவர் மனைவியை பிரிகிறார். ஓகே, விவாகரத்து 2 பேருமே சுமூகமா அப்ளை பண்ணியிருக்காங்க. விவாகரத்து கிடைச்சோன்னா விவாகரத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு துணைவியார் இருக்கிறார். இதை வந்து அவர் மறைக்கவில்லை. அவர் மறைச்சிருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன வேணா சொல்லலாம். அவர் மறைக்க ரொம்ப ஓப்பனா தான் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஸ்வேரிங் இன் செரிமனி கூட அவங்க வந்திருந்தாங்க. எல்லாமே டீசென்டா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதை வந்து அப்படியே திருப்பி திமுக பக்கம் நாங்க கேள்வி கேட்டோம்னா துரை வந்து சீட்டை விட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. I can give you a few examples.
ஓகே, அது சொன்னாலே போதும் இவர் குதிக்காரு. ஒரு இந்து மதத்துல இருங்க சார், கொஞ்சம் இருங்க, பேச விடுங்க சார். கபகபன்னு கத்தாதீங்க சார், கபகபன்னு கத்தாதீங்க, பேச விடுங்க முதல்ல, பேச விடுங்க. நீங்க பேசல, நான் பேசுறேன்னா டீசன்சி. அதுதான் திமுக சார். கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க, இந்து சட்டப்படி ஒரு மனைவி தான் ஒருத்தருக்கு இருக்கணும். என்ன, அவர் விவாதத்து வாங்க போறாரா? ஒருத்தர் கூலர் போட்டுக்கிட்டு மணிலால படுத்திருந்தாரு, துணைவி மனைவி இணைவி. என்ன சட்டத்தை மீறியவர். அதை பத்தி பேசவா, இல்ல பால்டாயில் பத்தி பேசவா, இல்ல பத்தி பேசவா? இதெல்லாம் பேசணும்னா உங்களுக்கு கடுப்பாயிரும். நான் வந்து சபநாகரிகம் பார்த்து அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பேச விடாதீங்க, அலற விட்டுருவேன். இதுக்கு மேல நான் பேசினேன், அலற விட்டுருவேன். நீங்க அமைதியா இருங்க சார், அமைதியா. ஒரே ஒரு நிமிஷம், இந்த டிபேட் இந்த டாபிக் பிக்கப் பண்ணோம், ஏன்னா எல்லா சைடும் கண்டெம் பண்ணோம், அதனாலதான் பிக்கப் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் லோ டிஸ்கோர்ஸ்க்கு வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் லோவர் டிஸ்கோர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் வேணாம் சார். முரளிதரன் சார். இல்ல அக்ஷிதா, நான் பேச ஆரம்பிச்சா அவர் கதற ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் சொன்னேன், நீங்க அமைதியா இருங்க. டீசெண்டா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நானும் பேச வேண்டி இருக்கும். நீங்க வந்து ட்ரிஷாவை கொஸ்டின் பண்ணீங்கன்னா நான் மத்ததெல்லாம் கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கும். நாங்களும் அந்த லெவலுக்கு போக முடியும், அதெல்லாம் போறது கிடையாது. இதே வந்து விஜய் பேச தெரியாதா? அன்னைக்கு கேம்பெயின்ல பேசினாரு இதெல்லாம், இன்னைக்கு சட்டசபையில அதெல்லாம் பேசுறது கிடையாது. டீசெண்டா தான் பேசுறாரு. அவங்களுக்கு யார் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா உதயநிதி கிண்டல் பண்ணாரு. உதயநிதி கிண்டல் பண்ணதுக்கு தான் பதிலளிக்கல் தான் இவர் எங்க அப்பாவை காணும்னு சொன்னது. உதயநிதி எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசணும்? மனைவியை வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பேசணும்? ஏன்னா அவருக்கு வந்து இங்கிதம் தெரியாது, அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் சினிமால இருந்து குதிச்சவர். ஏன் விஜய் வந்து எதுக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா, அவர் வந்து சினிமால இருக்கையில அவருக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு உதயநிதி. ஹைஜாக் பண்ணிட்டு, நான் உனக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்குற தியேட்டர் தான் நீ எடுத்துட்டு போகணும். அன்னைக்கு இவர் முடிவு பண்ணாரு. நீ வந்து இந்த இதெல்லாம் ரூமர்ஸ் தெரியல, அது கன்ஃபர்ம்டா இல்லையா தெரியல. I'll tell you, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றனால, உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால I want to come to politics. நான் வந்து உனக்கு லெசன் ஒண்ணு கற்றுக் கொடுக்குறேன். அந்த லெசன் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஊழல், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஊழல் இருக்கு. ஒவ்வொன்னையும் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 246 கோடியில இந்து அறநிலைத்துறை கோயில்களுக்கு தேவையில்லாத மண்டபம், அப்புறம் ஷாப்பிங் மால் இதெல்லாம் கட்டுறேன், அதெல்லாம் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, டாஸ்மாக் எங்கெல்லாம் இருக்கோ, என்ன டாஸ்மாக் லிக் அவுட்லெட், ஸ்கூல் பக்கத்துல, இது டெம்பிள் பக்கத்துல, இதெல்லாம் நிறுத்திட்டார். 714 டாஸ்மாக் ஷாப்ஸ் டெசிக்னேட்டட் க்ளோஸ் பண்றதுக்கு வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் என்ன பண்ணாரு, நீங்க வந்து அதிகம் பேசுறீங்களா, நாங்க வந்து உங்களை வந்து இந்த கமிஷன் வாங்க விட மாட்டோம், வாங்கினவர்களே விட மாட்டோம், முன்னாடி வாங்கியிருந்தா விட. இன்னைக்கு காலையில ஈவா வேலுவேட்ல ரெய்டு நடக்குது. இதனாலதான் சொல்றதுதான் செய்யறாரு, தைரியமா செய்யறாரு சார், தைரியமா. ஒரே ஒரு நிமிஷம், குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி 2011 இருந்து 16 இருந்து அம்மையார் ஆட்சி காலத்துல, அம்மையார் ஆட்சிக்கு வந்ததுமே டாஸ்மாக் ஒரு குறிப்பிட்ட கடைகள் க்ளோஸ் பண்ணுவாங்க, டைமிங் வந்து மாத்துவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்துட்டு ஒரு விஷயம் தான். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தபோதும் நீங்க பண்ணிருக்கோங்க. நீங்க கனிமொழி வாய்கிலேயே பேசுனாங்க. எவ்வளவு ஷாப்ஸ் இல்ல தமிழ்செல்வன் சார் கரெக்ட்டா சொல்லுங்க, 5 வருஷத்துல எவ்வளவு கிராக் டவுன் பண்ணீங்கன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. பண்ணவே இல்லையே, டீடைல்ஸ் கொடுங்க. ஆட்சிக்கு வரும்போது 2000, ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன். 2021 நாங்க ஆட்சிக்கு வரும்போது 600 கடைகள் சாத்தணும். அப்புறம் வேலை நேரத்தை வந்து 12 மணி ஆகும். அதாவது டாஸ்மாக் ஓப்பனிங் டைம் 10 o'clock 12 o'clock மாத்திரும். அதுதான் குறைந்தபட்ச நடவடிக்கை, அதுதான் நாங்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைச்சோம். வருமானம் குறைஞ்சுதா? வருமானம் குறைஞ்சுதா? இல்ல, வருமானம் குறைஞ்சுதா? குடிகாரர் 30 நாள் ஆயிடுச்சு, அத சொல்லுங்க. 30 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு அரசாங்கத்தை நடத்த தெரியுமா? டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணி நடத்துங்க பாப்பா. டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணி அரசாங்கத்தை நடத்துங்க, இல்ல நடத்துங்க. தேவா, நீங்க ரொம்ப பேஷண்டா வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம், ஆனா மெயின் டாபிக் எடுத்துட்டு வந்துட்டேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பர்சனல் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கு யாரு பிளேம் பண்ணுவீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க இது? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண் பெண் நட்பு பற்றி நீண்ட காலமா பேசிட்டு வரோம். ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, கோஎட் எஜுகேஷனுங்கிறது வந்து தொடர்ந்து இருக்குது.
பெண்களுக்கு வந்து ஆண் தோழர்கள் இருக்காங்க, ஆண்களுக்கு வந்து பெண் தோழிகள்லாம் இருக்கிறாங்க. இது இயல்பாக ஒருத்தர் வீட்டுக்கு போறது வர்றது இந்த மாதிரி இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திரிஷா வந்து எதையுமே ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய நபரா தான் இதுவரை இருந்திருக்கிறாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு அவர் கடுமையாக எதிர்வினையாற்றுறார். தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வந்து அவர் சொல்றாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதுபோல தனிப்பட்ட முறையில் சில பேட்டிகள்லையும் அவர் திருமணம் போன்ற உறவுகள்ல தனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கோணத்திலையும் அவர் தனது நிலைப்பாட்டை தனது கருத்தை தெரிவித்து விட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திரைத்துறையை சார்ந்தவர். அவர் பல பேரோட நடிச்சிருக்கிறாரு, பல நண்பர்கள் இருக்கிறார்கள், நட்பு இருக்கிறது. இப்போ அவர் நடிகர்களை சந்திக்கிறார், சட்டமன்ற தலைமைச் செயலகத்துல வந்து பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களையும் சந்திக்கிறாரு. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நட்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது ஒரு பொதுவான கேள்வி. நம்ம நண்பர் துறை தமிழ் செல்வன் கோவப்படக்கூடாது, நான் ஒரு பொதுவாக சொல்றேன். ஒரு முதலமைச்சருக்கு பெண் தோழி இருக்கக்கூடாதா அல்லது அவர் திரிஷா அவர்களுக்கு வந்து ஒரு தோழர் இருக்கக்கூடாதா என்பதுதான் ஒரு கேள்வி. அவர்களுக்கு இடையில என்ன திமுக யாராக இருந்தாலும் அவர் இவர் முதலமைச்சர் விஜய்க்கு இப்படி ஒரு தோழி இருந்தாலும் சரி, மற்றபடி வேற யாருக்காவது வேற தோழிகள் இருந்தாலோ அவர்கள் புகைப்படம் போட்டோ ஏதாவது இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு குறித்த புரிதலை வந்து கேள்விக்குள்ளாங்க. தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை வருது, முதலமைச்சர் விஜயனோட இந்த நட்பினால வந்து தமிழ்நாட்டிற்கு வேற ஒரு ப்ராப்ளம் வருது. குறிப்பா தனிநபர் விமர்சனங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு குறைவான பொதுவாக தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்கக்கூடியவர். எல்லாரும் பேசுறாங்க, ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் பேசுறாங்க. தங்க சார் சொல்லுங்க, தமிழ்செல்வன் சார் சொல்லுங்க. காங்கிரஸ் விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறார். இந்த காங்கிரஸ் எதற்காக சென்னையில் நடக்குதுன்னு சொன்னா அசிங்கமா போயிருக்கிறார். எதனாலன்னா அவர் மீதான தொடர் தனிநபர் தாக்குதல்னால கால்களிலே விழுந்து கிடப்பவர், கால்களை தேடுபவர்னு உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவர் இந்த தனிநபர் தாக்குதலையே முன்வைக்கிறார். அதை தாண்டி வேறு தனிநபர் தாக்குதல்களை யாருமே முன்வச்சதில்லை. ஆனா இப்போ இது இரண்டு கட்சிக்குமே இந்த ஒரு பொறுப்பு இருக்கு. அதாவது திமுகவுக்கு இருக்கிறது, காங்கிரஸுக்கு இந்த பொறுப்பு இருக்கு. என்னன்னா இந்த தனிநபர் தாக்குதல்களை இப்போ என்னன்னா இப்போ இவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திரிஷாவோடு கேக் வெட்டக்கூடிய அந்த போட்டோவை பகிர்ந்த உடனே என்ன செய்யறாங்க, தவகவினர் திமுக சார்ந்த புகைப்படங்களை வெளியிடுறாங்க. அதுபோல திமுக தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் சாலையில் மாலை எங்க சென்றார் அப்படிங்கிற விவரங்கள் அவங்களும் எடுத்து போடுறாங்க. இது தேவையில்லாத கேள்விக்கும் சச்சரவுக்கும் உள்ளாகுது. அதே மாதிரி திமுகவினர் வந்து அவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களை அதுபோல இவர்களுடைய இடையேயான உறவுகள் குறித்து அவங்களும் பேசுறாங்க. அப்படின்னா இரண்டு கட்சிகளுக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அதாவது எதை தவிர்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும்ங்கிற அறிவுறுத்தல்களை அவங்க கட்சிகளுக்கு, அவங்க கட்சியோட நிர்வாகிகளுக்கு அவங்க கண்டிப்பா வழங்கணும். நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. இதுல ஒரு சைடு மட்டும் இல்ல, ரெண்டு சைடு இதே மாதிரி பர்சனல் மேட்டர்ஸ் எடுத்துட்டு ரீல்ஸ் இது அது போட்டுட்டே இருக்காங்க. ஆமா சொல்லுங்க தமிழ்செல்வன் சார். திமுக பொறுத்தவரை என்னன்னா, திமுக ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு சமூக ஊடகங்களைங்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க போடலாம். ஆனா அதை தாண்டி திமுகவுடைய ஒரு மூத்த நிர்வாகிகள் இது போன்ற ஒரு தனிநபர் தாக்கு. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி கூட பேசுகிறார், காலையில ஒரு சட்டை போட்டிருக்காரு, திரிஷாவை சந்திக்கும் போது ஒரு சட்டை போட்டிருக்காரு. தமிழ்செல்வன் சார் உங்க ரெஸ்பான்ஸ் அதை பத்தி. அவங்க நான் முன்னாடியே சொன்னேன், அவர் எங்களுடைய முதலமைச்சர், நாங்க வாக்கு செலுத்தலாம், அவர் எங்களுக்கு முதலமைச்சர். அவரோட பாதுகாப்புன்றது முக்கியம். அவரு நைட்டு 12 மணிக்கு 00.00ன்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு 12 மணிக்கு கேக் வெட்டினதா அந்த நடிகை. அதுல என்ன சார், அதுல எங்களோட பிசினஸ் என்ன? அதுல முடிக்கிறேங்க அங்கதாங்க வரேன், அங்கதான் நீங்க சொல்ற இடத்துல வரேன். கேளுங்க என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அந்த மாதிரி நேரத்துல போடுறாரு. மேபி அவங்க நல்ல நட்பு, அவர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் எடுத்துக்கிட்டாலும் அத வெளியில இருந்து பாக்குறவங்க நைட் 12 மணிக்கு முதலமைச்சர் எங்கேயோ இருக்கிறாரு, அவரோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா அப்படின்ற கேள்வி எல்லாம் எங்களுக்கு எழுது. அதான் முதலமைச்சர் அவர் வாயால அவர் என் குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு நிமிஷம் முடிச்சாரு, அவர் என் குடும்பத்தை சார்ந்தவர். யாரு இந்த மாதிரி ரீசனிங் போட்டிருக்காங்க ஆன்லைனே புரியல எனக்கு. கேளுங்க அதான் சொல்லுங்க. அவர் என் குடும்பத்தை சார்ந்தவர், என்னோட தோழி அவர்.
என்னோட தோழி அவர்னு முதலமைச்சர் அதை அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதலமைச்சர் என்னோட தோழி அவங்க ஏன் அட்ரஸ் பண்ணணும் சார்? இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அவங்க ஏன் அட்ரஸ் பண்ணணும்? அது அவங்களோட பர்சனல் லைஃப். முதலமைச்சரா அவங்க பாலிசி, அவங்க வேலை என்ன பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க, அது பத்தி கேளுங்க. அவர் விரும்பலனாலும் அவர் விரும்பலனாலும் அவரை சுத்தி இந்த மாதிரி புனைக்கதைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதை முடிச்சு வைக்கிற இடத்துக்கு யாரு இருக்கான்னா முதலமைச்சர் இருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஒரு புனைக்கதைகள் தான். நானும் அதை நம்புறேன், புனைக்கதைன்னு சொல்றேன். அந்த புனைக்கதையை முடிச்சு வைக்கிற இடத்துல யாரு இருக்காருன்னா முதலமைச்சர் இருக்காரு. முதலமைச்சர் இது சார்பா ஒரு அறிக்கை கொடுத்துட்டாருன்னா முடிச்சு. அப்ப என்னோட சம்பந்தப்பட்டவங்க, என் தோழி, அவங்க எனக்கு என் கூட இருப்பாங்க, அவங்கள இந்த மாதிரி தேவையில்லாம பேசினா நான் வந்து என்னை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் மீறி யாராவது பேசினாங்கன்னா தான் அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். இந்த அவரே நீங்க நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம், இந்த விவாத மேடையில பேசுறோம், இது அப்படி இருக்கும், தூய்மையான நட்பு இல்ல, அது உறவு இருக்கு. சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி. துணை முதல்வர் வந்து என்ன பண்ணாரு, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒரு நடிகையோட போட்டோ எடுத்து காலைல 2 மணிக்கு ஷேர் பண்றாரு. அத பத்தி யாராவது துறை கொஞ்சம் 2 பேர் சார்ந்து இருக்கிற விஷயத்தை இதுதான் கொச்சைப்படுத்துறதுன்ற நானு. அதாவது நீங்க ஒரு தப்பு துணிஞ்சு செய்றீங்க, அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட் கேட்றீங்க. நாங்க ஒண்ணுல திமுக இதெல்லாம் வேற ஒரே ஒரு நிமிஷம். நான் என்ன சொன்னேன், இந்த டிபேட் ஏன் நடத்தும்? ஏன்னா நான் நினைச்சேன் எல்லாரும் வந்துட்டு ஒரே ஒரு பேஜ்ல சொல்வாங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், இந்த மாதிரி காமெண்ட்ஸ் வேணாம், கண்டெம் பண்ணலான்னு. நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பேசுறோம், இன்னும் கொஞ்சம் சொல்றோம், இல்ல இது பத்தி பேசணும், அது பத்தி பேசணும், அது பத்தி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் என்ன. சார், அவங்க முதலமைச்சர், சரி ஆக்டர் இருந்தாங்க, இப்போ முதலமைச்சரா இருக்காங்க, அதனால என்ன வேலை பண்றாங்க, இந்த ஒரு மாசத்துல என்ன வேலை பண்றாங்க, என்ன மாதிரி வேலை பண்ணுவாங்க, அது பத்தி கேட்கலாம், அது பத்தி பேசலாம், அது பத்தி. இந்த கேள்வி வர போறதுல இப்ப இந்த மாநிலத்தோட முதலமைச்சர், இந்த மாநிலத்தோட அடையாளம், இந்த மாநிலத்தோட அடையாளம். அவங்களுக்கு கமெண்ட் பண்ணனா சரி, பண்ண வேணாம்னா சரி, அவ்வளவுதான், அங்கதான் விட்டுடணும். யாருக்கும் போட்டோ போஸ்ட் பண்ணனா, ஃப்ரெண்ட்க்கு போட்டோ போஸ்ட் பண்ணனா போஸ்ட் பண்ணட்டும். அதுல ஏன் முதலமைச்சர் கமெண்ட் பண்ணணும்? இப்ப 1-2 கிடையாதுங்க. இது அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு. நாங்க அதான் சொல்றோம். அவரு அந்த நடிகைக்கு எதிரா ஒருமையில யார் பேசினாலும் தவறுதாங்க. நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு ரூமர் வரும், இன்னொரு வாட்டி முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ணும், இன்னொரு ரூமர், அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு ரூமர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கிளாரிபிகேஷன் வரணும். இல்ல முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வேற யாரு கூட இருக்க போட்டோ போடல, முதலமைச்சரோட இருக்க போட்டோ போட்டுருக்காங்க. அப்ப முதலமைச்சர் சொல்றாங்க எப்படி கவர்ன் பண்ணுவாங்க முதலமைச்சரோட தலைவரோட போட்டோ போட்டாரு. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்தீங்களா? நீங்களும் உங்க துணை முதல்வரும் ஏதாவது பதில் கொடுத்தீங்களா? உலக கோப்பையை வென்று விட்டேன் அப்படின்னு டைம் இல்ல. சாரி, இப்ப நான் ரேப் பண்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஹீட்டட் ஆயிடுச்சு, ஆனா ரொம்ப நன்றி நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு. இந்தியா டுடே தமிழ்ல தேவா, தமிழ் செல்வன் சார், முரளிதரன், ரொம்ப நன்றி. சரி, இன்று நம்முடைய கடைசி செய்திக்கு போறோம். தாவேகாவோட கரப்ஷனுக்கு எதிரான ஆக்ஷன். திமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான இவி வேலு மேல ஒரு ஊழல் கேஸ் சம்பந்தம் ஆக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச் நடத்திருக்கு. இன்னைக்கு இது ஒரு 2022 கேஸ். என்ஜிஓ அறுப்போர் இயக்கம் சொல்லிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி ஆக்ஷன் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இவி வேலு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பல அதிகாரிகள் மற்றும் ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் மேல கிரிமினல் கான்ஸ்பிரசி, ஃபோர்ஜரி, சீட்டிங்னு சார்ஜஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ தாவேகா அரசு பெர்மிஷன் கொடுத்த பிறகு இந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சி காலம்ல பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச்காக ஃபைல் பண்ண ஊழல் கேசஸ்ல எதுவும் அலிகேஷன்ஸ் ப்ரூவ் ஆகலன்னு அவர் சொல்லியிருக்கார். அதே சமயத்துல ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒரு புது போர்ட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மக்கள் சாட்சி சொல்லிட்டு. இது ஒரு ஆன்டி கரப்ஷன், ஆன்டி ஊழல் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கார். இதுல என்னமோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா
பிரைபரி அலிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இல்லைன்னா டாஸ்மேக் அவுட்லெட்ஸில் நடக்கிற பிரைபரி அதெல்லாம் பற்றி ரிப்போர்ட் பண்ண வேணும்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி அனகா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. 10 ரூபாய் ஆனாலும் சரி 10 கோடி ஆனாலும் சரி லஞ்சம் தான். ஸோ இந்த கரப்ஷன் ப்ராப்ளமை ஒழிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தீபக்னு தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் சாட்சி என்ற போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காமன் மேன் டைரெக்டாக இந்த வெப்சைட்லேயே போயிட்டு அவங்களுக்கு நடந்த அந்த கரப்ஷன் இன்ஸ்டன்ஸை போய் கம்ப்ளைண்ட்டாக லான்ச் பண்ணலாம். எந்த அதிகாரி அவங்க கிட்ட லஞ்சம் டிமாண்ட் பண்ணாங்கன்ற வரைக்கும் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபீச்சரில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா உங்கள் ஐடென்டிட்டி சேஃபாக இருக்கும். உங்கள் பேரோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ எதுவுமே இங்கே வந்து ரிவீல் பண்ண அவசியமே இல்லை. அனானமஸாக கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். ஸோ நான் குவிக்காக எப்படி இங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுன்றத ஒரு குவிக் டெமோவாக காட்டுறேன். ஸோ இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. நான் உங்களுக்கு தமிழில் காட்டுறேன். இங்கே கிளிக் பண்ணி 75 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கரப்ஷன் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பெட் வாங்குறதுக்காக கரப்ஷன் கொடுக்கறதாகும், இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸில் டிராஃபிக் போலீஸ் டிமாண்ட் பண்ணுறது, டாஸ்மாக்ல வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் ஓவர் சார்ஜ் பண்ணுறதா இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். நான் இங்கே லெட்ஸே நான் ஒரு டாஸ்மாக் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன். நான் ஓவர் சார்ஜிங்க்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் வாங்குறதா நான் இங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன். இது வந்து எந்த சிட்டியில் நடந்திருக்குன்னு கேட்கும். நான் சென்னை அண்ட் அண்ணா நகர் கொடுக்க போகிறேன். இது வந்து அந்த டாஸ்மாக் ஷாப்பில் கேஷியர் பேர் என்னன்னு கேட்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக XYZன்னு போடுறேன். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்க, நான் பாட்டிலுக்கு 20 ருபீஸ் டிமாண்ட் பண்ணாங்கன்னு போட்டிருக்கேன். இங்கே டிஸ்கிரிப்ஷன், நடந்த சம்பவத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு சின்ன 20 வேர்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எந்த தேதி நடந்தது, எந்த டைமில் நடந்தது போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே சேஃபாக உங்கள் ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணாமல், இதுதான் அந்த அனானிமஸ் ஆப்ஷன், உங்கள் பேரோ உங்கள் ஃபோன் நம்பரோ எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு குவிக் ரன் த்ரூ ஆஃப் உங்கள் கம்ப்ளைண்ட். அது நீங்கள் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் அதிகாரிங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஈஸியாக ட்ராக் பண்ணி யார் எந்த அதிகாரி எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சம் வாங்குறாங்கன்றதை இது மூலியமாக ஒரு டிப் ஆஃப் மாதிரி யூஸ் பண்ணி இன்டராகேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் சொல்கிறாங்க அவங்களுக்கு கரப்ஷன் ஒழிக்கிறது தான் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையாகவே சீரியஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா லஞ்சம் தான். 10 ரூபாய் ஆனாலும் சரி 10 கோடி ஆனாலும் சரி லஞ்சம் வாங்குறதும் தப்பு தான், லஞ்சம் கேட்கறதும் தப்பு தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.